அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் யாருமே அரசியல் பண்ண முடியாத சூழல் உருவாச்சு அப்படின்னா எம்ஜிஆரோட எழுச்சி ஒரு மிக முக்கியமான காரணம். அதை சொல்கிறாருன்னா அதில் என்ன உங்களுக்கு குறை கண்டுபிடிக்கும்? ஜெயலலிதாமையாரோட கூட்டணி வச்சிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள். அப்போ கூட்டணி வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவங்க பிராமணராச்சே, அதனால் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு தலைவர் என்றைக்கும் சொன்னது இல்லை. ஒரு வரலாற்றை சொல்லுகின்ற போது வரலாற்று பூர்வமாக தான் பார்க்கணும். ஜெயக்குமார் அவர்கள் ஒரு 5 சீட்டுக்காக மடிப்பேச்சு கேட்குற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இது ரொம்ப கொச்சைத்தனமான ஒரு என்னோட கொலையில் தலைவர் திருமா 3 நாட்களுக்கு பிறகு உடனே நாடாளுமன்றத்துக்கு நேராக போய் அங்கே போய் பார்க்குறாரு. மற்ற தலைவர்கள் யாரா போய் பார்த்தாங்களா? இப்போ தலித் மக்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே கண்டுக்கிறதில்லை, யாருமே பேசுறதில்லை. கூட்டணியில் இருக்கிற நீங்க, ஆட்சியில் இருக்க நீங்க அங்க புஷ் பண்ணி நீங்க அந்த சட்டத்தை வாங்க வேணாமா? மற்ற கட்சிகளை குறை சொல்றது எந்த அளவுக்கு ஈடுபடும்? நாங்கள் கூட்டணி கட்சி தானே தவிர கூட்டணி ஆட்சி கிடையாது. அதனால நாங்கள் போயிட்டு ஒரு அளவுக்கு தான் எங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் ஒரு கோரிக்கையை தான் வைக்க முடியுமே தவிர நிர்பந்திக்க முடியாது. விஜய் என்பது இன்ன வரைக்கும் என்னால் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்க முடியும் தனிப்பட்ட வகையில். ஏன்னா இது வரைக்கும் அவர் அரசியலே பண்ணலை. அவர் எல்லாமே அவர் போராட்டத்தில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர் விஷயத்தை ஆட்களை கூட வீட்டுக்கு வர வச்சு பார்க்குறாருன்ற கூடிய ஒரு காமெடி அதாவது நைட்டே வரேன்னு சொன்னார். ஆனால் இப்போ போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டணும், மெயின் ரோடாக இருக்கிறதுனால நாங்கள் தான் வரோம்னு சொல்லிட்டோம். வரட்டுமே, அதனால ஒரு அரசுக்கு நெருக்கடி வரட்டுமே, நின்று அங்கே லட்சக்கணக்கான மக்கள் கூடட்டும் விஜயை பார்க்கறதுக்கு, அதன் மூலமாக அந்த மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கட்டுமே. இது முழுக்க வாக்கு அரசியலை மையப்படுத்தி நடக்கின்ற பிற்போக்கான ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு கௌதம சன்னா அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். திருமாவளவன் அவர்கள் எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் பேசியது இப்போ மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதிமுக தரப்புல பல தலைவர்கள் அதுக்கான கண்டனங்களையும் பதில்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திராவிடத்திற்குள்ள பார்ப்பனியம் வரத்துக்கு காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் தான். ஒரு பார்ப்பனிய பெண்மணி திராவிட கட்சியோட தலைவராகிறதுக்கு பாதை வகுத்து கொடுத்தவரும் எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொன்னது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்க சூழல எதிர்கட்சி தலைவரும் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமாவளவன் இப்படின்னா காணாமல் போய் விடுவார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. திருமாவளவன் பேசினது அந்த பொருள்ல இல்ல, அது கலைஞர் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியும் அது வெறுப்பா எப்படி மாறுனது அப்படிங்கிறத காரணமா வச்சுதான் சொன்னாருன்னு சொன்னாலுமே இல்ல, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பல்வேறு திட்டங்களை மக்கள் பணிக்காக சாதி மதம் கடந்து இருந்த தலைவர்கள், அவங்களை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வியை அதிமுக தரப்புல வைக்கிறாங்க. கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் திருமாவர்கள் ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காரு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு எங்களுக்கு இருக்குது. அந்த கட்டுப்பாட்டை மீறி எடப்பாடி அவர்களுக்கெல்லாம் விளக்கத்தை கொடுக்க முடியாது இப்பொழுது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் பேச முடியும். என்னென்னா, எம்ஜிஆர் குறித்து தலைவர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான தாக்குதலும் அந்த உரையில் அவர் தொடுக்கலை. அதே போல் ஜெயலலிதா அம்மையார் மீதும் அவர் மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார். 2 பேர் மேலேயும் எந்த விதமான தனிப்பட்ட தாக்குதல்கள் எதுவுமே அவர் இது வரைக்கும் முன் வச்சதே கிடையாது. தனிநபர் தாக்குதல்களை நம்பிக்கை இல்லாதவர் தலைவர் திருமா. அந்த அடிப்படையில் அன்றைக்கு கலைஞருடைய நினைவு நாளில் பேசிய பேச்சு என்பது ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு உரை. அது உரை, அந்த உரையை நீங்கள் ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தோடு தான் அணுக முடியும். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கண்ணோட்டத்தோடு நீங்கள் அணுகக்கூடாது. அதில் 2-3 விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒரு வரலாற்றை பற்றி பேசுகின்ற போது வரலாறு தான் பேச முடியும். இப்போ இருக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு இணைச்சி பார்த்து அது பேசுவது என்பது சரியாக இருக்காதுன்றது எங்களுடைய பார்வை. அந்த உரையை நான் தலைவர் பேசின உரையை முழுசாக நான் கேட்டேன். அந்த உரையில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு அரசியல் ரீதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு எம்ஜிஆர் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அது சொல்லியிருக்காரு. அது பாசிட்டிவான காரணமாக அதிமுக சைடில் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தேர்தல் என்பது இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் பல காங்கிரஸ் தான் முதற் கட்சியாக இருந்தது. அதற்கு பிறகு அதில் முதல் உடைப்பை போட்டது திமுக தான். போட்டு திமுக ஆட்சியில் 69 ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தேசிய கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்க முடியும் என்கின்ற நிலை அப்படி இருந்தது. அதுக்கு பிற்பாடும் கூட நாடாளுமன்ற தேர்தல்களெல்லாம் காங்கிரஸுக்கு வாக்களிக்கின்ற மனநிலையில் தான் தமிழ்நாட்டு மக்கள் இருந்தார். ஒரு நீண்ட காலமாக தமிழ்நாட்டு மக்கள் தேர்தல் நடந்தால் அப்போல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது. அதாவது
மாநில தேர்தலும் ஒன்றிய தேர்தலும் ஒரே நேரத்தில் நடந்த ஒரு 2-3 தேர்தல் அப்படி நடந்திருக்குது. அப்போ இதெல்லாம் மக்கள் ரொம்ப தெளிவாக வாக்களிப்பாங்க. எப்படி வாக்களிப்பாங்கன்னா, மாநிலத்தை யாரை தேர்ந்தெடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் வாக்களிப்பாங்க. அது திமுகவாக இருக்கும், அதிமுகவாக இருக்கும். ஆனால் தேசிய தேர்தலை பொறுத்த வரைக்கும், இந்தியாவுக்கான நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் வாக்களிப்பாங்க. இப்படி ஒரு மனநிலை இருந்தது. திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுதே இதுதான் நடந்தது. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. ஏறக்குறைய 90 வரைக்கும் அந்த நிலை இருந்தது. அதுக்கு பிறகு தான் மாற ஆரம்பிச்சு. இப்போ எம்ஜிஆருடைய வருகை என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஏறக்குறைய தேர்தல் தொடங்கி 50ல் தேர்தல் தொடங்கி இருக்குதுன்னா 75ல் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா 60, 70, 75 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி திமுக உருவாக்குச்சோ அதே போல் எம்ஜிஆருடைய வருகை உருவாக்குச்சு. என்ன வருகை அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியல் அதற்கு பிறகு எம்ஜிஆர் தனது கட்சியை உருவாக்கிய பிறகு தமிழ்நாடு அரசியல் என்பது திமுக அதிமுக என்று இருதுருவ அரசியலாக மாறியது. அதுக்கு தேசிய அரசியல் வந்து உள்ள நுழைய முடியல. காங்கிரஸால் அதுக்கு பிறகு உள்ள நுழையவே முடியல. இன்ன வரைக்கும் காங்கிரஸால் நுழைய முடியல. அப்போது காங்கிரஸ் இருக்கின்ற இடத்தில் பாஜக நுழைவது எளிதாக இருந்தது. இந்தியாவில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ வந்து டெல்லியில் வந்து காங்கிரஸ் தான் ஆட்சியிலேயே இருந்தது. அதே போல் மற்ற மாநிலங்களில் பல மாநிலங்களில் இது மாதிரி நான் உதாரணத்தை சொல்லவே முடியும். இப்போ கர்நாடகாவில் எடுத்துங்க. கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது. ஸோ காங்கிரஸ் இருக்கிறதால அங்கே பிஜேபி இருக்குது. மற்ற கட்சிகள் அங்கேருந்து தலை தூக்க முடியல. ஒவ்வொரு மாநிலமும் அப்படி சொல்லிட்டு போகலான்னு வச்சிங்களேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு பெரிய உடைப்பு வந்து எம்ஜிஆருடைய வருகை கொடுக்குது. அவர் என்ன செய்கிறாரு, தன் கட்சியை உருவாக்கி, ஏன்னா திமுகவிலேருந்து தான் வெளியில் வர்றாரு. திமுகவிலேருந்து வெளியில் வந்து கட்சியை உருவாக்கின பிறகு திமுகவுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அதிமுகவாக இருக்குது. அப்போ மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுகன்னு தேர்ந்தெடுப்பது ஈஸியாக இருக்கும். வெளியிலேருந்து யாரும் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி பண்ணதால் என்ன ஆயிடுச்சு, இருதுருவ அரசியல் வந்து நிலையாக மாறிடுச்சு. இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் யாருமே வந்து அரசியல் பண்ண முடியாத சூழல் உருவாச்சு. அப்படின்னா எம்ஜிஆரோட எழுச்சி ஒரு மிக முக்கியமான காரணம். அதை சொல்கிறாருன்னா அதில் என்ன உங்களுக்கு குறை கண்டுபிடிக்கிறீங்க? தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இப்படி மாற்றி அமைச்சதில் எம்ஜிஆருடைய பங்கு இருக்குது. இதை நீங்கள் ஏற்றுக்கணும். இதை உண்மையாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தால் தான் இன்றைக்கு நீங்கள் பண்ணுற அரசியல் கூட எம்ஜிஆர் போட்ட பாதையில் நடக்குது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் பல மாநிலங்களில் எம்ஜிஆருடைய எழுச்சியினுடைய தாக்கம் இருந்துச்சு. என்டிஆர் எப்படி அரசியலுக்கு வந்தார். ஸோ மற்ற மாநிலம் அங்கே வந்து காங்கிரஸ் எதிர்த்து ஒரு தேசிய கட்சியை எதிர்த்து மாநில கட்சி தெலுங்கு தேசம் வந்து உருவான பிறகு அது ஆட்சியில் அமர்ந்துச்சு இல்லை. அது தமிழ்நாட்டுடைய இம்பேக்ட் தான். காங்கிரஸ் அதுக்கப்புறம் அங்கே தலையெடுக்க முடியல. அதுக்கு பிறகு இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்தது, காங்கிரஸ்லேருந்து உடைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்புறம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்திருக்குது. இப்போ இப்படியெல்லாம் பார்த்தா இதுக்கெல்லாம் முன்னணி பாதையை வகுத்து கொடுத்ததில் எம்ஜிஆருக்கு ஒரு பங்கு இருக்குது. அவர் தான் வகுத்தாருல்ல, அவர் போட்ட பாதையில் மற்ற மாநிலங்களில் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இதை ஏத்துக்கிறாங்க. ஆனா பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர் அப்படிங்கிறதையும், பார்ப்பனிய ஒரு பெண்மணிய தலைவரா கொண்டு வந்தவர், இதை எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த சாதிகள் மதங்கள் எல்லாத்தையும் கடந்து எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், மக்களுக்கான நலத்திட்டங்களை பல்வேறு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. 50% இடஒதுக்கீடா உயர்த்தினதா இருக்கட்டும், அதை 9th ஸ்கெடியூல்ல வந்து ஸ்கெடியூல் பண்ணவங்க ஜெயலலிதா, இது 50 உயர்த்தின ஒரு எம்ஜிஆர். இப்படி மக்களுக்கான எல்லா ஜாதிகளுக்குமான ஜாதி மதம் கடந்த ஒரு அரசியலை பண்ணவங்க 2 பேரும் இல்லையா? பார்ப்பனியம்னு சொல்லி எப்படி இதை சொல்லிட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பெரியார் வந்து பார்ப்பனர் எதிர்ப்பு தொடங்கிய பிறகு அதில் உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் அவர் இருந்தார். பார்ப்பனிய எதிர்ப்பு, பார்ப்பனர் எதிர்ப்பு ரெண்டுமே வந்து திராவிடர் கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையை இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பிராமணர்களுக்கான எதிர்ப்பை பற்றி பேசுவதற்கு திராவிடர் கழகத்தை விட்டால் வேறு அமைப்பே இல்லை. இன்றைக்கி அதிலிருந்து உருவான திமுக வந்து அதுலேயும் உறுதியாக இருந்தது. பார்ப்பனியம் என்பது பார்ப்பனர்கள்கிட்ட மட்டும் இல்லை, பார்ப்பனர் அல்லாதவர்கள்ட்டையும் பார்ப்பனியம் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்துக்கோள் பின்னாடி அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஆனால் திமுகவில் வந்து எம்ஜிஆர் இப்படி ஒரு நிலையை எடுப்பதற்கு முன்பு வரவே திமுகவில் ஒரு பார்ப்பனர் கூட உறுப்பினராக இல்லை. இன்ன வரைக்கும் கூட நீங்கள் சொல்ல முடியாது, எக்ஸப்ட் எஸ்வி சேகர் இல்லையா? அப்போது திமுகவில் இன்ன வரைக்கும் பார்ப்பனர்கள் உறுப்பினராக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கட்சி அவர்கள் நம்பலை அப்படின்றது வேற இல்லை, அவர்களுக்கு எதிராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கிறாங்க. அவங்களும் உறுதியாக இருக்கிறாங்க. திராவிடர் கழகத்தினுடைய கொள்கையும் உறுதியாக இருக்குது. பார்ப்பனர் எதிர்ப்பும் பார்ப்பனிய எதிர்ப்பும் வந்து அந்த கட்சியினுடைய கொள்கை ரீதியான முடிவு. ஏன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப மைனாரிட்டி, அவர்கள் தேர்தலை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இல்லை. ஆனால் அவர்கள் உருவாக்கிய தாக்கம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் திராவிடர் கழகமும் திமுகவும் நடைபோட்டு வந்த ஒரு கொள்கையில் அதிலிருந்து பிரிந்து வந்தவர் பெரியாரோடு நெருக்கமாக இருந்து, அவரால் வளர்க்கப்பட்டு, அண்ணாதுரையால் வளர்க்கப்பட்டு, கலைஞரோடு நெருக்கமாக இருந்து, நண்பராக இருந்து, திமுகவின் பொருளாளராக இருந்து, அதன் மூலமாக அவர் வெளியில் வர்றார். வெளியில் வந்த பிறகு அதனுடைய கொள்கையின் எக்ஸ்டென்ஷனை தான் பார்க்குறாங்க. அவரும் அதில் இருந்திருக்கிறார், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் நீண்ட காலத்துக்கு பிறகு ஜெயலலிதா வந்து முதல்ல கொண்டு வரல, அதுக்கு முன்னாடி ஹெச்வி ஹண்டேவை கொண்டு வந்தார். ஹெச்வி ஹண்டே என்று டாக்டர் ஹெச்வி ஹண்டேவை அவர் வந்து
அமைச்சராக அறிமுகப்படுத்தின பிறகு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது. எப்படி ஒரு பிராமணரை வந்து அதிமுகவில் வந்து ஒரு அமைச்சராக்க முடியும், அவர் வந்து முக்கிய கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் அவரை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் ஜெயலலிதா அம்மையாரே வராங்க. ஸோ இப்படி ஒரு உடைப்புன்னு சொல்ல முடியாது. அந்த நீண்ட திராவிடர் கழகம் என்ற பாரம்பரியமான அந்த கொள்கையில் ஒரு உடைப்பு ஏற்பட்டு ஒரு பிராமணரை கொண்டு வந்து அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாரை கொண்டு வந்து கட்சியினுடைய தலைவராகவும் முதலமைச்சராகவும் மாறுவதற்கு ஒரு அடித்தளமிட்டவர் அப்படின்ற வரலாறு தானே. இந்த வரலாறு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சரி, இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சது நல்லது அப்படின்றத வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறோமா? அப்படி கிடையாது. இல்லை, ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வச்சிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள். அப்போ கூட்டணி வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவங்க பிராமணராச்சே, அதனால் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு தலைவர் என்றைக்கும் சொன்னது இல்லையே. ஒரு வரலாற்றை சொல்கின்ற போது வரலாற்று பூர்வமாக தான் பார்க்கணும். இன்றைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சேர்ந்து 69% இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறாங்கன்னா தலித் மக்களுக்கு 19-20% போகுது. மீதி இருக்கக்கூடிய 49% இடஒதுக்கீடு வந்து யாருக்கு போகுது? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு போகல. இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனுபவிக்கின்ற இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதில் ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் பங்கு அதிகமாக இருக்குது. அதனால தானே திராவிடர் கழகமே அவங்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் வந்து வீரமணி அவர்கள் வந்து கலைஞரை கடுமையாக எதிர்த்துக்கிட்டு ஜெயலலிதா அம்மையாரோடு அவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க. 2 பேரும் மேடையில் தோன்றி அடிக்கடிக்கு பேசுவாங்க. திராவிடர் கழகமும் அதிமுகவும் அவ்வளோ நெருக்கமாக இருந்தது. அப்போ திராவிடர் கழகம் பார்ப்பனர் எதிர்ப்பில் கடுமையாக இருந்தாலும் கூட ஜெயலலிதா எதிர்ப்பில் அவங்க கடுமையாக இல்லை. அது காரணம் என்னன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அவர்கள் காப்பாற்றி கொடுத்தாங்கன்ற நன்றி தான் காரணம். ஸோ இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் வைக்கப்பட்ட விமர்சனம் அல்ல தலைவர் திருமாவர்கள் பேசிய பேச்சு. வரலாற்றில் நடந்த சம்பவங்களை சொல்றாரு. இந்த சம்பவங்களை சொல்வதன் மூலமாக எம்ஜிஆரை கொச்சைப்படுத்திட்டாங்க, ஜெயலலிதா அம்மையாரை கொச்சைப்படுத்திட்டாங்கன்ட்டு இந்த கால அரசியலுக்கு திசை திருப்பக்கூடாது. அதுதான். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க பேசுறதுக்கான காரணம் என்ன? அது நினைவேந்தல் நிகழ்ச்சினா கலைஞரை பத்தி பேச வேண்டியதானே. அப்போ இந்த காலத்தோட ஒப்பிடுறதுக்கான காரணமா என்னன்னு அவங்க குறிப்பிடுறது என்னன்னா, இப்ப பேசுறாரு அப்படின்னா தேர்தல் வருது, சீட்டு நிறைய வேணும் அப்படின்னு. அதுவும் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு 5 சீட்டுக்காக மடிப்பச்சு கேட்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இது வந்து ரொம்ப கொச்சைத்தனமான ஒரு மூத்த தலைவர்கள் இப்படி பேசுறது. ஒரு கலைஞர் வரலாறுல நீங்க பேசும்பொழுது, கலைஞரை பேசும்பொழுது எம்ஜிஆரை பேசாமல் அவருடைய வரலாறு முழுமை பெறுமா? கலைஞரோட வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுகின்ற பொழுது எம்ஜிஆரை நீங்கள் பேசியாகணும், ஜெயலலிதா பேசியாகணும். இவர்கள் 2 பேர் தான் எம்ஜிஆருக்கு கலைஞர் அவர்களுக்கு நேரடியான போட்டி. வேறு யார் கலைஞருக்கு இடையாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சொல்ல முடியும்? ஏன்னா முதல்வராக சொல்லணும்னா ஓபிஎஸ்ஸை சொல்ல முடியுமா? கலைஞருக்கு போட்டி வந்து ஓ பன்னீர்செல்வம்னு சொல்ல முடியுமா? கலைஞர் எங்கே இருக்காரு, ஓபிஎஸ் எங்கே இருக்காரு? அவர் முதல்வராக ஆக்சிடென்ட் முதல்வராக மாறிட்டார், அவ்வளோதான். எடப்பாடி அவர்கள் முதல்வராக மாறி இருக்கார். ஆனால் பாரம்பரியமான ஒரு வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்களும் தான் சொல்ல முடியும். ஸோ அவர்கள் இணை வைத்து பேசுகின்ற பொழுது அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே. கலைஞருக்கு இணையானவங்களை தான் பேச முடியும். இன்றைக்கு ஓபிஎஸ் கூட நீங்கள் ஒப்பிட்டு பேசியிருந்தா திமுககாரங்க என்ன நினைப்பாங்க இல்லையா? அப்போ அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும் இந்த விஷயத்தில். அந்த பொறுத்த வரைக்கும் கலைஞருடைய வரலாற்றை பேசுகின்ற போது தவிர்க்கவே முடியாமல் எம்ஜிஆரை நீங்கள் பேசியே தான் ஆகணும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து கலைஞருக்கு நண்பர் மட்டும் இல்லை, அரசியல் ரீதியான எதிரணியில் இருந்த எதிர் தலைவராக நின்று பணியாற்றியவர். 2 பேரும் அவர் 2 பேரும் எம்ஜிஆர் இறக்கின்ற வரையில் அவர்கள் நட்பாக தான் இருந்தாங்க. கொள்கை ரீதியாக தான் முரண்பட்டாங்களே தவிர, கட்சி ரீதியாக தான் முரண்பட்டாங்களே தவிர, நட்பு ரீதியாக அவங்க எங்கே முரண்பட்டுக்கிட்டாங்க? 2 பேரும் நெருக்கமாக தானே இருந்தாங்க. அப்போ ஒரு நண்பர்களை பற்றி பேசுகின்ற போது அவர்களுடைய அரசியலை பேச வேண்டியது தேவைதான். இப்போ இது வந்து ஒரு துதிபாடுற மாதிரி இருக்கு. சீட்டுக்காக இந்த வேலைகள் எல்லாம் திருமாவளவன் பண்றாருங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதுக்கு சீட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? தேர்தல் வரப்போறதுக்கு இன்னும் ஒரு 8 மாதம் இருக்குது. இந்த 8 மாதத்துக்கு இப்போவே போட்டு இந்த தேர்தல் முடிவுகளை வந்து பேச முடியுமா? பல பேர் வந்து தேர்தல் பணிகளை தொடங்கலாம். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தலைவர் திருமாவை பொறுத்தவரையில் தேர்தல் நேரத்தில் தான் கடைசியில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து எங்கே இருக்கிறோம்? விடுதலை சிறுத்தைகள் வந்து போராட்ட காலத்தில் இவ்வளோ நேரம் வந்து நெல்லையில் நடந்த போராட்டத்தில் நேரடியாக தலைவர் பங்கெடுத்துக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் மற்றவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க. ஏன் இது வரைக்கும் யாருமே அங்கே போய் பார்க்கல? கவினோட கொலையில் வந்து தலைவர் திருமா 3 நாட்களுக்கு பிறகு உடனே நாடாளுமன்றத்துலேருந்து நேராக போய் அங்கே போய் பார்க்குறாரு. மற்ற தலைவர்கள்லாம் யாருன்னா போய் பார்த்தாங்களா? இப்போ தலித் மக்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே கண்டுக்கிறதில்லை, யாருமே பேசுறதில்லை. இப்போ துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டத்தில் இருங்க, இத்தனை தலைவர் பேசுகிறாங்களே, எம்ஜிஆருக்காக இவர்கள் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய தலைவர்கள் எவ்வளோ பேர் போய் பார்த்தாங்க? அப்போ இது யாருமே போய் பார்க்காத, மக்களுக்கான பிரச்சனைகளை இறங்கி போராடாமல் ஒவ்வொரு நாளும் களத்தில் நின்று போராடுகின்ற தலைவர் திருமா வந்து சீட்டுக்காக தான் போய் நிற்கிறாரு, சீட்டுக்காக தான் கலைஞர் வந்து துதிபாடுறாரு அப்படின்றத. செத்துப்போன கலைஞர் துதிபாடி இப்போ என்ன நடக்க போகுது? மறைந்த தலைவரை பற்றி பேசுவது என்பது ஒரு நினைவேந்தல், அவ்வளவுதான். நிகழ்கால தலைவர்களாக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலினாக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் அவங்கள பற்றி அங்கே பேசியிருக்கிறாரு. ஸோ அரசியல் ரீதியான முரண்பாடுகள் இருந்தாலும் இறந்து போன தலைவர்களை பற்றி ஒரு நல்ல விதமான நினைவை வந்து போற்றுவது என்பது ஒரு மரபு.
அந்த மரபின் அடிப்படையில் தான் அவர் பேசினாரே தவிர அதற்கு உள்நோக்கம் கற்பிக்க தேவையில்லை. திருமாவளவன் அவர்கள் கவின் படுகொலை குறித்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆணவ கொலைகளுக்கு வந்து தனி சட்டம் கொண்டு வரணும்னு நீண்ட நெடுகாலமா உங்களுடைய அந்த கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. கவின் கொலையில பெரிய கட்சிகள் யாருமே வாய் திறக்கல, விஜய் கூட இது பத்தி பேசல, புதுசா உருவாகி இருக்க விஜய் கூட பேசல அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் நாங்க மட்டும் தான் குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த குரல் நீங்க கொடுக்குறீங்க, ஆனா உங்களுடைய கூட்டணி கட்சி தான் ஆட்சியில இருக்காங்க. அப்போ இந்த அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில ஒன்னாவும் இது இருந்தது. ஆனா சட்டப்பேரவையில வந்து முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது வன்கொடுமை தடுப்பு சட்டமே இருக்கு, அதுலயே வந்து நம்ம தண்டனைகளை வந்து கடுமையாக்கினா போதுங்கிற மாதிரியான பதில்களை வந்து குறிப்பிட்டாரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ வந்து பேசும்பொழுது. அப்போ கூட்டணியில இருக்கிற நீங்க, ஆட்சியில இருக்க நீங்க அங்க புஷ் பண்ணி நீங்க அந்த சட்டத்தை வாங்க வேணாமா? மற்ற கட்சிகளை வந்து குறை சொல்றது எந்த அளவுக்கு ஈடுபடும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆணவ படுகொலை என்பது வந்து ஒரு சமூக பிரச்சனை. ஒரு சட்டத்தை கொண்டு வந்த உடனே அந்த சட்டத்தால் உடனடியாக ஒரு பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்படின்னு நாங்கள் நம்பலை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனை ஒரு சட்டத்தின் மூலமாக தீர்க்கப்பட முடியும் அப்படின்னு நாங்கள் நம்பவே இல்லை. உறுதியாக அதில் இருக்கோம். எந்த விதமான இப்போ அரசமைப்பு சட்டத்தில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது, அதை கடைபிடிப்பது குற்றம் அப்படின்னு வந்துடுச்சு. தீண்டாமை இல்லாமையாக இருக்குது. அதனுடைய வடிவங்கள் வந்து பல மடங்கு பெருகியிருக்கு. 1-2 வடிவங்களாக இருந்தது, 75 வடிவங்களுக்கு மேலே தீண்டாமையுடைய வடிவங்கள் இன்றைக்கு மாறி இருக்குது. அப்புறம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டப்போ அதில் வன்கொடுமைகள்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது ஒரு 10-15 இருந்தது. இந்திய தண்டனை சட்டம் உருவாக்கினப்போ அன்றைக்கு இருந்த குற்றங்கள், கொலைன்னா கொலை தான், ஆனால் கொலைக்கான காரணங்கள், கொலைக்கான வகைகள், கொலைக்கான மோட்டிவ், அதெல்லாம் காலத்தோட வளர்ச்சிக்கு ஏற்ப அது மாறிக்கிட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும். குத்தினா ஒருத்தன் செத்து போயிட போகிறான், அவ்வளோதானே. செத்து போயிட்டதுக்காக நமக்கு செத்து போனவனுக்கு வந்து தீர்வும் கொலை பண்ணவனுக்கு தண்டனையும் கொடுக்குறது இயல்பான ஒரு விஷயந்தான், அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறது. அப்போது வன்கொடுமையோட வடிவம் வந்து 100 கணக்கில் இன்றைக்கி மாறி இருக்குது. ஒரு சட்டத்தினுடைய போதாமை எங்கே வரும் அப்படின்னா, அந்த குற்றங்களின் வடிவங்களை வரையறை செய்வதில் சட்டம் தோற்று போகின்ற போது ஒரு சட்டத்தினுடைய தேவை உருவாகுது. நான் வழக்கறிஞராக இருக்கிறதால ஒரு சட்டம் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படிப்போம். படிக்கும்பொழுது குற்றங்களின் வகைகளை வந்து இப்போ பிரித்து பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பற்றி பேசவே முடியாது. இன்றைக்கி பேசுகிறோம். ஆணவ படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது காலங்காலமாக, பேச மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். பேசுவதற்கான காரணம் என்ன? அதை நம்ம கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம்னு அர்த்தம். இப்போ கூர்ந்து கவனிக்கிற நேரத்தில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது. அந்த விழிப்புணர்வு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கி தான் கொடுக்க முடியும். சட்டத்தை வந்து ஒரு குற்றம் உருவாகாமல் தடுப்பதற்கு அவர்கள் செய்கின்ற செயல் தவறு என்று மக்களுக்கு சொல்லணும்னா அதுக்கு ஒரு சட்டம் தேவைப்படுது. இருக்கின்ற சட்டங்களை நீங்கள் என்ன கடுமையாக்குவீங்க? அதிகபட்சமானா ஆயுள் தண்டனை கொடுக்குது, தூக்கு தண்டனை கொடுப்பீங்க. இது இவ்வளோ தானே பண்ண முடியும். ஆனால் இந்த குற்றங்களின் வகைகளை வகைப்படுத்துவதற்கு சட்டம் முன்வர வேண்டும். இருக்கின்ற சட்டத்தில் இடமே இல்லை, எந்த டெஃபினிஷனுமே இல்லை. ஏன்னா ஆணவ படுகொலை என்பது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்சியை, ஒரு தலித்தை, ஒரு நான் தலித் கொலை பண்ணால் மட்டும்தான் அந்த சட்டம் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஒரு கல்லருக்கும் ஒரு மரவருக்கும் இப்போ ஒரு கல்யாணம் நடந்தது, 2 பேரையும் கொண்டு போட்டாங்க. இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில், கும்பகோணம் பக்கத்தில். இது ஆணவ படுகொலை இல்லையா? அவங்கள நீங்கள் எந்த சட்டத்தில் போடுவீங்க? நீங்கள் வந்து கொலை குற்றத்தில் கொண்டு போய் ஐபிசியில் வந்து கொண்டு போய் இந்தியன் தண்டனை சட்டத்தில் கொண்டு போய் சேர்ப்பீங்க. ஆனால் இதை வரையறுப்பதற்கான காரணம் ஒன்று தேவைப்படுதில்லை, ஒரு சோஷியல் ஃப்ரேம் தேவைப்படுதில்லை. இது ஒரு சட்டம் தான் பண்ண முடியும். அப்போ இந்த சட்டத்தின் மூலமாக இது நீ கொலைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தாலும் ஐபிசியிலே தான் தண்டனை கொடுக்க போகிறீங்க. ஆனால் அதனுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை வரையறுப்பதற்கு ஒரு சட்டம் தேவைப்படுகின்ற பொழுது அந்த சட்டத்தின் மூலமாக ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வு உருவாகும், ஒரு டயலாக் உருவாகும். நாம் செய்து கொலை மட்டும் இல்லை, சமூக ரீதியாக பல பிரச்சனைகளை உருவாக்குகின்ற ஒரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு குற்றம் என்பது சட்டத்தின் பார்வையில் எப்படி இருக்கும்னா, தனிநபர்கள் மீதான தண்டனை கிடையாது. ஒரு கொலை அப்படின்றது ஒரு தனிநபருக்கு எதிரான நிகழ்த்தப்பட்ட தண்டனை அல்ல. அதாவது ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டா இன்னொருத்தன் வந்து பழி வாங்கி கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அது அவனுக்கு மட்டும் இல்லை, 2 பேருக்கு இடையிலான பிரச்சனை இல்லை, ஒரு சமூகத்திற்கும் தனி மனிதனுக்கும் இடையிலான பிரச்சனை தான் கொலையை பார்ப்போம் சட்டத்தில். சட்டம் அப்படி தான் பார்க்குது. அப்போ இந்த டெஃபினிஷனை வந்து வரையறுக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு சட்டத்துக்கு இருக்குது. அந்த சட்டம் இல்லை அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலை. அப்போது ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தணும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாடு முதல்வர் வந்து இது கொண்டு வர தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குது. அதை ஏற்றுக்கவே முடியாது. அதனால தான் தலைவர் திருமாவர்கள் வந்து 11ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த சட்டத்தை கொண்டு வர அப்படின்னு சொல்லி வலியுறுத்தலாம். அப்படின்னா தலித்துக்கும் நான் தலித்துக்கும் இடையிலான பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு மட்டுமில்லை, நான் தலித்துக்குள்ளவே இருக்கின்ற வன்கொடுமைகளையும் அவர்களுக்கு இடையிலே நடக்கின்ற ஆணவ படுகொலையும் வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு தனி சட்டம் அவசியம். பீனல்ன்றது தனி. ஆனால் இந்த சட்டத்தின் மூலமாக
மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை உருவாக்க முடியும். இதன் மூலமாக நாடு தழுவிய அந்த சட்டத்தை உருவாக்கினா இந்த சாதி ரீதியாக நடக்கின்ற வன்கொடுமைகள்லாம் குறையும் நம்ம நம்புகிறோம். அதுக்காக தான் இந்த சட்டத்தை கேட்குறோம். திமுக கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அது திமுக கொண்டு வர வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே தான் இருப்போம். கூட்டணி கட்சியில் இருக்கிறதால எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் திமுக செஞ்சிடும் அப்படின்னு நாங்கள் நம்பலை. எங்களுக்கும் அதிருப்திகள் இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. ஆனாலும் கூட ஒரு அரசாங்கத்துக்கு அவங்களுக்கு ஒரு எல்லை வச்சுட்டு இருக்காங்க, இதுக்குள்ளே தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து கூட்டணி கட்சி தானே தவிர கூட்டணி ஆட்சி கிடையாது எங்களுக்கு. அதனால் நாங்கள் போயிட்டு ஒரு அளவுக்கு தான் எங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் ஒரு கோரிக்கையாக தான் வைக்க முடியுமே தவிர நிர்பந்திக்க முடியாது. நிர்பந்திக்கிற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு 50 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நிர்பந்திக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. இப்போதைக்கு 4 எம்எல்ஏ தான். அதனால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக கோரிக்கைகள் தான் சட்டமன்றத்தில் வைக்க முடியுமே தவிர அரசாங்கத்தை நிர்பந்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்படி போனால் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறும். அதனால் அந்த அளவுக்கு இப்போது ஏன்னா நாங்கள் இந்த சட்டத்தில் இந்த ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தில் பிற சமூகங்களும் பாதிக்கப்படுறாங்களா, அவங்களும் இறங்கி எங்களோட குரல் கொடுத்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து விடுதலை சிறுத்தைகளை தனிமைப்படுத்துவது என்பது இந்த சமூக ரீதியான ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். இது மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். இப்போது 3 பிரச்சனைகள் பார்க்க வேண்டியிருக்கு. அஜித் அவர்கள் கொலை நடக்குது, கவின் அவர்களுடைய கொலை நடக்குது. அஜித்க்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போறப்ப போனாரு, விஜய் அவர்களும் போனார். ஆனா கவின்க்கு அவங்க 2 பேருமே வரல. முதல்வர் இங்கே ஆறுதல் தெரிவிச்சாரு, ஆனாலும் அது டிலேவான ஒரு ஆறுதலா தான் பார்க்கப்பட்டது. இப்போ இங்க போனவங்க இங்க போலங்கிறப்போ அந்த சமுதாயம் ரீதியா வந்து போகல அப்படின்னு சொல்லப்படுது. இது நம்மளால இவங்க வந்து வாக்கரசியல்னு நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் இந்த பக்கம் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம். துப்புரவு பணியாளர்களா தூய்மை பணியாளர்களும் பெருவாரியானவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ இங்க குரல் கொடுக்கக்கூடிய விஜய், கூப்பிட்டு அழைச்சு பேசக்கூடிய விஜய், அங்க களத்துக்கு போகக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் இங்க அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இங்க இருக்காங்க, இந்த களத்துக்கு நீங்க போறீங்க, இங்க குரல் கொடுக்குறீங்க, ஆனா ஏன் கவின் குரல் கொடுக்கல அப்படிங்கிற என்ன முரண்? இவங்க ரொம்ப சிம்பிள். ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளை வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அதாவது இடைச்சாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புறாங்க. அதுதான் முக்கியமான காரணம். 2வது, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இடைச்சாதியை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து தங்களுக்கு வாக்களிக்காமல் போய் விடுவார்களோ, தலித் மக்களை ஆதரித்து விட்டால் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இடைச்சாதிகள் வந்து வாக்களிக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை தான் அது. ஏன்னா இவர்கள் வந்து மாடர்ன் பொலிட்டீஷியன்ஸாக மாறலை, மக்களை எஜுகேட் பண்ணக்கூடிய பொலிட்டீஷியன்ஸாக மாறலை. இந்த சமூக அமைப்பில் என்னென்ன தீமைகள் இருக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்றாற்போற ஒத்தி செய்யக்கூடிய தலைவர்களாக தான் அன்றைக்கி இருக்கிறாங்க. அதுலேருந்து மாறுபட்டு நிற்கின்ற ஒரே ஒரு கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். தீமை எங்கே நடந்தாலும், தீய நடவடிக்கை எங்கே நடந்தாலும், கொடுமைகள் எங்கே நடந்தாலும் அது முதல் ஆளாக தலைவர் திருமா இருப்பார், விடுதலை சிறுத்தைகள் இருக்கும். விஜய் என்பது இன்ன வரைக்கும் என்னால் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்க முடியல தனிப்பட்ட வகையில். ஏன்னா இது வரைக்கும் அவர் அரசியலே பண்ணலை. அவர் எல்லாமே அவர் வந்து போராட்டத்தில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர் விஷயத்தை ஆட்களை கூட வீட்டுக்கு வர வச்சு பார்க்குறாருன்ற கூடிய ஒரு காமெடி வந்து இந்தியாவில் எங்கேயுமே உலகத்தில் அந்த அமைப்பே வந்து பதில் சொல்றாங்க. அதாவது நைட்டே வரேன்னு சொன்னாரு, ஆனா இப்போ போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டணும், மெயின் ரோடா இருக்கிறதுனால நாங்க தான் வரோம்னு சொல்லிட்டோம். வரட்டுமே, அதனால ஒரு அரசுக்கு நெருக்கடி வரட்டுமே, வந்து நின்று அங்கே லட்சக்கணக்கான மக்கள் கூடட்டும் விஜயை பார்க்கறதுக்கு, அதன் மூலமாக அந்த மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கட்டுமே. போக்குவரத்து நெரிசல் தான் உங்களுக்கு பிரச்சனையா? அது கிடையாது, மனம்தான் பிரச்சனை. ஏன்னா எளிய மக்களாக இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களை வந்து எல்லாரும் 2ஆம் தர குடிமக்களாக நடத்துகின்ற நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படி தான் நடத்துகிறாங்க. அவர்கள் மட்டும் துப்புரவு பணியாளர்கள் மட்டும் தங்களது வேலையை வந்து ஒரு நாள் நிறுத்தினா போதும், அரசாங்கமே இறங்கி வந்து அங்கே வந்து அவங்களுக்கு நிறுத்தும். அவங்க வந்து இவங்க 1000 பேர் வந்து ரோட்டில் இறங்கி போராடுறது தான் முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவர்கள் எல்லா இடத்துலையும் அவங்கள இருக்கிற குப்பையெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஒரு 2-3 நாள் போராட்டம் பண்ணட்டுமே. என்ன நடக்குதுன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு அரசாங்கம் கதறி கொண்டு வந்து நிற்கும். அதுக்கப்புறம் மாநகராட்சி வந்து ஒப்பாரி வைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து நின்றுடும். ஆனால் மக்கள் சாத்வீகத்தை நம்புறதால, எளிய மக்களாக இருக்கிறதால அரசாங்கம் தனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த ஜெயக்குமார் வந்து போய் பார்க்குறாரு, மற்ற அதிமுக தலைவர் இதை போய் பார்க்குறாங்க. அப்போ இந்த தலைவர்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள், விஜய் செய்வது கவின் கொலையில் வந்து கருத்தே சொல்லாமல் இவ்வளவு நாள் வந்து அமைதி காப்பது என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலித் இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கி இன்றைக்கு நிறைய பேர் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு கடுமையான விமர்சனங்களை எல்லாம் செய்கிறாங்க. அதே போல் எடப்பாடி அவர்களும் சரி, முதல்வர் அவர்கள் தாமதமாக அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் அப்படின்னாலும் கூட அதுவும் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு இணையதளங்களில் சமூக ஊடகங்களில் கொண்டு வந்திருந்தாங்க. அதே போல் தான் துப்புரவு பணியாளர்கள் விஷயத்தில் தலித் மக்களுடைய பிரச்சனைகள் என்றாலே பிரச்சனையை கையில் எடுப்பது கூட 2ஆம் நிலையில் தான் முன்னணி தலைவர்கள் இருக்கிறாங்க, முன்னணி அமைப்புகள் இருக்குது, கட்சிகள் இருக்கிறாங்க.
ஆனால் மற்றவங்களுக்கான இடைச்சாதிகளுக்கான பிற பிரச்சனைகள் அப்படின்னா உடனடியாக போய் குரல் கொடுத்துட்றாங்க. இது முழுக்க முழுக்க வாக்கு அரசியலை மையப்படுத்தி நடக்கின்ற ஒரு கடுமையான ஒரு பிற்போக்கான ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன். இதில் இது எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது இந்த பார்வையில் எனக்கு. அதே நேரத்தில் சமூக நீதியை பற்றி பேசுகின்றவர்கள் சமூக நீதிக்கான எல்லா குணத்தோடு பேசணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அதில் எந்த பாகுபாடுமே கிடையாது. சமூக நீதினா சமூக நீதி தான், அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. சரி, முதல்வரை போய் பார்க்கல, மற்ற தலைவர் போய் பார்க்கலாம்ல. ஒரு 3 தலைவர் திரும்ப போய் பார்த்த பிறகு தான் கனிமொழி போகிறாங்க, லோக்கலில் இருக்கக்கூடிய அமைச்சர் போய் பார்க்குறாரு. அதுக்கு பிறகு தான் அந்த பிரச்சனை வெளியில் வருது. ஆனால் துப்புரவு பணியாளர் விஷயத்தில் இன்னும் தாமதம் காப்பது ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் எனக்கு நேரம் ஒதுக்கி கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி. நன்றி. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.